லெவல்ல இல்ல இருக்கும்னு எனக்கு நான் என்ன நினைக்கிறேன். தோணுதுன்னா துரியோதனன் இந்த கேரக்டர் துரியோதன இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது ஜிப்சி. எனக்கு அவரு தலைவர் அங்கதான் சொன்னாரு துரியோதனா அப்படி ஆஹ் சொல்லிட்டு அப்படி சிரிப்பாரு. அதுதான் அதான் எனக்கு இன்ன வரைக்கும் அடிக்குது எனக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த கை வச்சா கூட அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல அவர் வச்ச சிரிப்பு ஒரு மைண்ட்ல வந்துட்டு தான் போகுது இல்லையா? இன்னைக்கு அந்த கையை பார்த்தா ஆமா கூட ஃபர்ஸ்ட் லுக்ல விட்ட ஃபேஸ்ல சிரிப்பும் வந்துட்டு தான் போகுது. ஸோ மேட்ச் பண்ணி பார்த்தா அந்த சம்பவம் தான் இருக்கும். தலைவர் எப்பவுமே அந்த ஸ்பீச்ல வந்து சொல்லாம ஹிண்ட் கொடுத்துருவாரு. அது நமக்கு பின்னாடி பார்க்கும் போது நம்ம அடுத்தடுத்த படங்கள்ல அவர் பண்ணும்போது தான் நமக்கு அது கனெக்ட் ஆகும். எனக்கு என்னமோ அதுதான் தோணுச்சு. எனக்கு அன்னைக்கே தோணுச்சு. நம்ம கூட ஆடி லான்ச் அந்த ஸ்பேஸ் ஜெயிலர் ஆடி லான்ச் ஸ்பேஸ் போடும்போது கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், எதுக்கு அந்த ஸ்டேஜ் பிளே அப்படின்றது எனக்கு ஒரு இன்னும் ஒரு அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தது. எனக்கு மேபி ஒரு இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் தான். பார்ப்போம். சொல்லுங்க அஸ்வின் ப்ரோ. இல்ல எனக்கு இன்னொன்னு வந்து என்ன தோணுதுன்னா, நான் சொன்னதுதான். ஐ மீன் அது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. பட் எனக்கு அனிருத் கூட வந்து டிஐசிஓ வந்து அதே இது யூஸ் பண்ணது மியூசிக் ஓரியன்டா தான் இருக்குமோ. பாட்டுல வந்து இப்போ லோகேஷ் முத்துராஜ் வந்து பழைய பாட்டு ஏதாவது ஒன்று எடுத்து போடுவது வந்து ஒரு பழக்கம் இல்லையா? மேபி தலைவருதே வந்து அந்த தங்க மகன்ல அந்த பாட்டை வந்து இவங்க வந்து ஏதாவது கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அஸ்வின் ப்ரோ, பண்றாங்களான்னு தெரியல. அஸ்வின் ப்ரோ, சொல்லுங்க யாரோ உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க வந்து இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க என்னுடைய லேபுக்கு வாங்க. உங்களை படுக்க வச்சு அன்னியன் படத்துல படுக்க நாசர் வந்து வச்சு படுக்க வச்சு உங்களுடைய கடந்த கால வாழ்க்கைகள்லாம் போயிட்டு யாரு உங்களை வந்து இது பண்ணுது, பிரெயின் வாஷ் பண்ணுதுன்னு நான் பாக்குறேன். மைட் பி இந்த தங்க அந்த மகன் பீரியட்ல 80ஸ்ல நடக்கிற மாதிரி கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அதுதானே ஏதோ ஒண்ணு போட்டு விட்டு எல்லாம் இல்ல உட்காந்து மண்டை இந்த பிச்சுக்கோங்கன்னு வாட்ஸ்அப்ல விட்டாப்புல. பரப்புன அந்த குரூப்பை மட்டும் என் கையில கிடைச்சது. சத்தியமா சொல்றேன், கொத்து புரட்டாவாக்கி ஆனா குருமா போட்டு நல்லா இதுக்கும் என்ன மென்னுட்டு தெரியுமா, அங்க சுத்தி இங்க சுத்தி தங்க மகன் தங்கம்னு வந்து நிக்கிறாங்க. ஆமா அததான் ஜீரணிக்கவே அந்த முடியல. பிரேம்ல தங்கத்தை வச்சாலும் வச்சாங்க, அந்த கையில வாட்ச் கோல்டு வாட்ச் வச்சுதான் வச்சாங்க. வஜ்ரம்ன்றானுங்க, வஜ்ரம் சிமெண்ட், வஜ்ரம் வஜ்ரம் சிமெண்ட், இல்ல, அது வைரம். வைரம், தங்கம். வஜ்ரம் கூட பயங்கரமா தான் இருக்கும். அது ப்ரோ கூட வைரம்ன்றாங்க. ப்ரோ எனக்கு கேட்டா கண்டிப்பா லோகேஷ் இங்கிலீஷ் டைட்டில் தான் வைக்குவான்னு ஐயா நான் நினைக்கிறேன். சேசன் ஐயா, ஐயா வேணாம் ஐயா, அவங்க எது வேணாலும் வைக்கட்டும் ஐயா. ஆனா இன்னும் 24 hours தான் இருக்குங்கய்யா. நான் வந்து இந்த நேரத்துல இது எல்லாரும் அது எப்படின்னா ஆனா நான் இது இது நல்லாதான் இருக்குல்ல. இந்த மாதிரி ஏதோ கியூரியாசிட்டி கிளப்பிட்டு ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க, ஆளுக்கு இல்ல ஒண்ணு இல்ல மண்டையை அந்த பிச்சுக்கோங்க, கியூரியாசிட்டி கிளப்பி நாங்க ஒரு இது தப்பு இல்ல. எதுவுமே இல்லாம தனியா ஒண்ணு எடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு. அந்த கியூரியாசிட்டி இல்ல, அந்த கியூரியாசிட்டி கிளப்பி ஒரு பிரச்சனை இல்ல. அந்த கியூரியாசிட்டி வந்து ஓவரா ஏத்திட்டு கொண்டு போயிட்டு அந்த நேரத்துல டைட்டில் ரிவீல் அது பண்ணும்போது ஒண்ணும் பண்ண, சங்க நீங்க எதுவுமே பண்ணலனாலும் அது நார்மலா அது வந்துரும். அது தலைவர் படத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அது அது இப்ப தங்கம், வைரம், வெள்ளி அந்த மாதிரி. அஸ்வின் ப்ரோ, எனக்கு மட்டும் சொல்லுங்க, டிஎம்ல யார் அது முதல்ல கிளப்பி விட்டது? அந்த ஐடி பேரை மட்டும் எனக்கு சொல்லுங்க. இல்ல ஐடி அது பேரை மட்டும் என்னோட சொல்லுங்க, நான் பார்த்தது. இல்ல என்னோட ஐடியாங்க. நான் எதுவும் பார்க்கலங்க. இல்ல வராது. நானா சொல்றது. இல்ல உங்க மூளை அப்படி யோசிக்காது, எனக்கு தெரியும் அஸ்வின் ப்ரோ. உங்க மூளை அந்த அளவுக்கு யோசிக்காது, எனக்கு தெரியும். சொல்லுங்க. இது என்ன சோதனை எனக்கு? எனக்கு டிஎம்ல மட்டும் சொல்லுங்க, யார் அந்த ஐடி கிளப்பி விட்டது சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்ன நான் காட்டிக்கவே மாட்டேன், நீங்க சொன்ன நான் காட்டிக்கவே மாட்டேன். ஆனா அந்த ஐடியா டிஎல்ல போட்டு நான் வறுத்து எடுக்கிறேன், கவலையே பிரச்சனை இல்லை. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதனால அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் தோணுச்சு அந்த பாட்டுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லிதான், மத்தபடி எதுவும் இல்ல. பாட்டுக்கு சம்பந்தமா தெரியல, இருக்கலாம். நீங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற ஆளு கிடையாது, எனக்கு தெரியாதா என்ன? ஐயோ, பறவையோட குணம் பறக்கிறது, உங்க குணம் பாடுறது, இளையராஜாக்கு மரணம் முட்டு கொடுக்கறது, இதான் உங்களுடைய குணம். ஃபேன் ஃபைட் எல்லாம் பெருசாலாம் இறங்கி எல்லாம் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். கரெக்ட். எத்தனை வருஷம் பார்த்திருக்கிறேன். கரெக்டா சொல்றீங்க. சரிங்களா? ஒரு பக்கம் ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்து கடவுள் முக்கியமா இளையராஜா முக்கியமா கேட்டா இளையராஜா தான் முக்கியம். எனக்கு தெரியும். எனக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க அந்த அளவுக்கு யோசிக்கிற ஆள் இல்ல. ஆனா உங்களையே அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருக்கிற அந்த நபர் யாரு? அந்த உங்களை நம்ப வச்ச அந்த நபர் யாரு? உண்மையா சொல்லுங்க. ரஜினி பாலுவா? இல்ல ரஜினி பாலுவா? இல்லங்க நான் பார்க்கல ரஜினி பாலோட. விஜய் ஆண்ட்ரியூஸா ஐடியா?
இல்ல இல்ல நான் பார்க்கல, எங்கேயுமே பார்க்கல. அதான் சொல்றேனே. நான் இன்னைக்கு ட்விட்டரே இன்னைக்கு தான் பார்க்கறேன் நானு. இப்பதான் பார்க்கறேன். ஸ்பேஸ் பார்த்த உடனே வந்து சேர்ந்துட்டேன் நானு. நானும் வளைச்சு வளைச்சு தேடுறேன் அஸ்வின் ப்ரோ. யார் அந்த டைட்டில கிளப்பி விட்டாங்க என்ன? எந்த டைட்டில் சொல்றீங்க? தங்க மகனா? தங்கம். வெறும் தங்கம் 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 தங்கமான கூட இல்ல தங்கம். தங்கம்லாம் எனக்கு அது வந்து அப்படி வேணாம். அது சத்யராஜ் படம், அது வேணாம் நமக்கு. தங்க மகன் தலைவரே நடிச்சது தானே அப்படின்னு இருக்கும். பட் நானே சொல்றேன்ல, நேத்துலாம் நான் அது இருக்க யஷ்வந்த் ப்ரோ சான்ஸ் இல்ல. ஆமா. நேத்துலாம் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ராணா இருந்தாப்புல ராணா வச்சுக்கிட்டு நான் ஒரு பக்கம் ஒரு படி மேல இப்படி யோசிச்சிட்டேன். டீசர்ல சத்யராஜ் மொட்டை அடிச்சு 100வது நாள் சத்யராஜ் மாதிரி மொட்டை அடிச்சு ஷேவ் பண்ணி கண்ணுல ஒரு கண்ணாடியை போட்டு விட்டு அப்படி வந்து நிக்க தலைவர் அந்த ரோலெக்ஸ்ல வர மாதிரி சூரிய அப்படி இழுத்து போட்டு தலையை ஒரே வெட்டு டொண்டாங்கன்னு வெட்டுவார் பாருங்க, சச்சாங்கன்னு வெட்டிட்டு ஆனா சிரிப்பா இருப்பாருங்க. அந்த மாதிரி தலைவர் ஒண்ணு பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் கமலஹாசன் இன்னொரு பக்கம் கெஸ்ட் ரோல், இந்த பக்கம் ஸ்ருதிஹாசனை போட்டு கீழே போட்டு ஒரே மீதி தலை சச்சாங்க சட்னியா போயிடும். அதுக்கு அப்புறம் எந்திரன்ல போரா தலையை போட்டு நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படி அடிச்சு சட்னி ஆக்கி வைப்பல இல்லையா, அந்த மாதிரி கமலஹாசன் தலையை அடிச்சு தெறிக்க விட்டு ரத்தம் அப்படியே ஸ்கிரீன்ல தெரிச்சு அப்படியே வழிஞ்சு ஊத்தி போலாமா? அப்படியே அப்படியே டைட்டில் மறுபடியும் அந்த வன்மத்தை ஆரம்பிச்சுட்டாரு. அதேதான் அதேதான். இது என்னது? சேம் பிளட். ஏங்க லோகேஷ் கனகராஜ் படத்துல இது இருக்காது. இந்த தலைவர் படம் வரும்போது அந்த இடத்துல கொக்கின்னு அந்த மாதிரி போதை மருந்து இல்லாம வன்முறைகள் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த மெத்தட்ல பிளே பண்ணலான்ட்டு சொன்னேன். இப்ப சத்யராஜ் இருக்கு, சத்யராஜ் ஓப்பனிங் என்ட்ரிலே தலையை வெட்டி அந்த பக்கம் அப்படியே சத்யராஜ் ஒரு பெரிய சத்யராஜ் லோக்கல் டானு, சத்யராஜ் ஓப்பனிங் சீன்லயே சத்யராஜ் தலையை வெட்டிடுறாப்புல. அந்த ஓப்பனிங் சீன்ல என்ட்ரி ஒன்று கொடுத்தா எப்படி இருக்கும் நான் யோசிக்கிறேன். மொட்டை தலையோட எப்படி உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல. சுருதிஹாசன் இதை வந்து வகத் பாசில் ஒய்ஃப் மாதிரி கொண்டு வந்துட்டீங்க, கரெக்டா? ஒரு டைரக்டர் சொன்னா மட்டும் சூப்பரா இருக்கு, நான் சொன்னா காத்துட்டீங்க. நீங்க வன்மத்தோட எல்லாம் சொல்லுவீங்க. எவ்வளவு வில்லன் வந்தாலும் சரி, நான் தான் சொன்னேன்ல, வில்லாதிலுக்கு வில்லனுக்கெல்லாம் சொன்னதுல தலையை எப்படி வெட்ட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலைவர் அப்படி சத்யராஜ் உயரம், தலைவர் அப்படி இங்க யோசிக்கல. ராணா படத்துல வர மாதிரி சாரி கோச்சடையன் படத்துல வர மாதிரி அப்படி எடுத்து ஒரே விஸ்குன்னு ஒரே வீசு அட்டி தலை உருண்டு அந்த பக்கம் உருண்டு போய் கமலஹாசன் காலில் போய் விழும். கமலஹாசன் அப்படியே அந்த ஏஞ்சி வெறி கொண்டு ஓடி வருவான். இங்க ஈட்டி எடுத்து ஒரே குத்தாலே உச்சந்தலையில இருந்து கெஸ்ட் ரோல் கேமியோ ரோல் கமலஹாசன் அப்படியே உச்சந்தலையில கத்தி இறக்கி இந்த பக்கம் வெளில இருந்த இந்த படத்துல வந்த மாதிரி துப்பாக்கி இந்த பக்கம் சுட்டு அந்த பக்கம் வெளில வரும்ல குண்டு, வெங்கடேஷ் படத்துல அந்த மாதிரி மேல அந்த மாதிரி ஒரு டீசர் அந்த மாதிரி ஒண்ணு வச்சா எப்படி இருக்கும்? ஒரு கற்பனைக்கு சொல்றேன் அஸ்வின் ப்ரோ. எப்பா நீங்க வேற மாதிரி கொண்டு போறீங்க, நான் லிஸ்ட்ல இருக்க போயிடுறேன், என்னால முடியல. சத்யராஜ் மண்டைய வெட்டினது படத்தோட டைட்டில் சம்பவம் அப்படின்னு இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அஸ்வின் ப்ரோ? தர்பூசணி வெட்டுறது பாத்திருக்கீங்களா? ரெண்டா வெட்டி உள்ள ஓபன் பண்ணா உள்ள சிவப்பா இருக்கும். அந்த சிவப்புல இருந்து அந்த ரத்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் படத்தோட டைட்டிலே ரிவீல் ஆகுது. எப்படி? அதான் கபிலன், இப்போ நான் சொல்றேன், உங்களை படுக்க போட்டு ரிசர்ச் பண்ணோம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அது வன்முறை வந்து சண்டை போட்டு ஃபேன் ஃபைட் பண்ணி நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதையில இந்த மாதிரி ஃபேன் ஃபைட் ஊறி போனோம்னா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு வந்துருச்சு. இதுக்கே எப்படின்றீங்களே, நாளைக்கு பாருங்க டீசர் டீகோடிங் எல்லாம் பாருங்க, தாறு மாதிரி தக்காளி சோறு அந்த மாதிரி உட்காந்து பண்றான்ல மட்டும் பாருங்க. நீங்க வேணாம் சொன்னீங்கன்னா அப்புறம் யாருமே ஸ்பேஸுக்கு வர மாட்டாங்க. வந்தா மட்டும் எல்லாம் மைக்க வாங்க போறாங்க. இது பரவாயில்ல மேடம், என் காட்டுக்கு நான் ராஜா, நான் என் காட்டுக்கு நானே ராஜா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். அதெல்லாம் பண்ண மாட்டாப்ல, விஜய் கெஸ்ட் ரோல்லாம் பண்ண மாட்டாப்ல. பாவம் அந்த பையன், பாவம் ஜேசன் கோச்சுக்கு போறாப்புல. அந்த பையன் வந்ததுல இருந்து நல்லா தான் பேசுறாப்புல. நம்ம ஏதோ வாண்டலா வம்பு இழுத்து சண்டை போட்டுற மாதிரி ஆயிட போகுது பாவம்.
ஜேசன் ரொம்ப நன்றி ஜேசன். இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஐடி, இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி ஒரு ஜீவான ஒருத்தர் இருந்தாரு. நீங்க தான் ரெண்டாவது விஜய் ஃபேன் வந்துட்டு எந்த ஃபேன் ஃபைட்டும் இல்லாம கெட்ட வார்த்தை எதுவும் பேசாம அபியூஸ் பண்ணாம வந்து பேசுனது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே நான் சின்ன வயசு சேர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே தளபதிக்கு அப்புறம் தலைவர் தான் எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் தலைவர் பரவாயில்ல, நீங்க ஒருத்தருக்கு மட்டும் ஃபேனா இருங்க ஜெசன். அதுதான் நான் உண்மையில சொல்றேன். நீங்க தலைவருக்கு ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க விஜய்க்கு ஃபேனா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஃபேனா இருங்க, அது போதும். ஏன்னா ஒரு நீங்க அடுத்த இன்னும் ஒரு வருஷம் இப்போ இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்களே ஸ்டாண்டர்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். எவ்ரி விஜய் ஃபேன்ஸ் should be taken as standard. ஏன்னா நீங்க அடுத்த அரசியலுக்கு வரீங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்க. ஸோ அதுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு நிறைய கருத்து உடன்பாடுல இங்க நிறைய தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹர்ட் ஆகும். நீங்க பதிலுக்கு அபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அப்போ நாளைக்கு வெளில தெரியுது போல இப்பல இருந்து நம்ம இப்படியே இருந்துருவோமே அப்படின்றதான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? பட் சோ கால் இந்த ஸ்பேஸ்ல உள்ள வந்து ஒரு அளவுக்கு நார்மலா நல்லா பேசி எந்த விதமான ஹர்ட்டும் சம்பாதிக்காம பேசின வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ. கண்டிப்பா நான் அது மாதிரி பேச மாட்டேன் ப்ரோ. தேங்க்யூ. நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்குங்க. மதியம் போட்டுருவேன். காலைல நான் நைட்டு நல்லா தூக்கி வைத்து கண் முடிச்சுட்டு நைட்டு பகல்ல தூங்கிடுவேன். 1 மணிக்கு மேலதான் நான் ஆக்டிவா இருப்பேன். சரி, நாளைக்கு வந்து ஜாயின் பண்றேன். பிரைஸ் எல்லாம் இருக்கு கபிலன் மூலமா. அப்படி ஒருவேளை நாளைக்கு வந்து சன் பிக்சர்ஸ் 6 மணிக்கு முன்னாடி அப்டேட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்களோ தெரியாது, கபிலனுக்கு போன் பண்ணியாவது எழுப்பியாவது என்னை எழுப்பி விட்டுருங்க, சரியா? இல்ல 6 மணிக்கு முன்னாடி வராது, ஒரு 3 மணி அப்படியே கெட் ரெடி 2 hours 3 hours இருக்கு. கால் பண்ணியாவது தொடர்ந்து ஒரு 10 தடவை நான் வந்து ஃபுல் சைலன்ஸ் எல்லாம் வைக்க, செல் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன், சரிங்களா? போனை ஆன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. என்னன்னாலும் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுருங்க. 1 ஹவருக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுருங்க. என்ன ஏன்னா ராத்திரி முழுக்க நான் அடுத்து நான் எடிட்ல இறக்கணும். இன்னும் நான் எடிட்டிங் ஆரம்பிக்கல. என்ன எடிட் பண்ண போறீங்க நாளைக்கு? வந்த அப்புறம் தான் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஒரு பண்ணங்க, ஒண்ணு பண்ண மேடம். என்னுடைய ஒரே பெரிய ஒண்ணு ஐடியில பண்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆச்சா என்ன? நீங்க அப்படியே எடிட்ல பிஸியா இருக்கீங்க அப்படின்னாரு கிங்ஸ்லி. இல்ல நீங்க வந்து காலையில நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில ஒண்ணு போட்டேன், 1 day to go அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருப்புல 1 வச்சு மேல தலைவர் 171 வச்சு அங்கங்க போயிட்டு அர்ஜென்ட்டுக்கு ஒண்ணு கிராப் பண்ணி மெட்டீரியலா மாத்தி பிஎன்ஜி மாத்தி ஒண்ணு பண்ண மேடம். அதுல குறை சொல்லல தலைவன். சன் பிக்சர்ஸோட எடிட்லயே போயிட்டு ஒரு கையை வச்சேன். என்ன பண்ணேன்னா அந்த வாட்சை எடுத்து அந்த 2-ஐ எரேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல 1 வச்சு கரெக்டா அந்த ஃபாண்ட்டோட மேட்ச் பண்ணிட்டு அந்த டோனையும் மேட்ச் பண்ணிட்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு ரொம்ப உத்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரிய வரும். எங்க கோட்டை விட்டோம்னா 1 day to go அப்படின்னு வர்ற இடத்துல அந்த டேஸ்ன்றதுல எஸ் எரேஸ் பண்ண மறந்துட்டேன் மேடம். டிஎம்ல வந்து கபிலன் 2 days தான் வரும் கபிலன், 1 days எல்லாம் வராது கபிலன், 1 day தான் வரும் அப்படின்னு. ஏங்க ஏதோ ஒண்ணு போட்டேனே சந்தோஷப்படுங்க, வேற யாரும் போடல, நான் ஒருத்தன் தான் போட்டிருக்கிறேன். அந்த ஃபாண்ட்லயே வந்து நாளைக்கு அட்வான்ஸா இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்பயே அந்த ஃபாண்ட்டை இறக்கி விட்டு, இப்ப என்ன அந்த எஸ் அழிக்கணும் அவ்வளவுதானே. அந்த போட்டோ எடுத்து மறுபடியும் கொடுங்க, அந்த எஸ் அழிச்சு விட்டுறேன். ஏங்க உங்களை யாரும் கலாச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னங்க நீங்க? ஆமா, அப்படியே நான் என்னமோ மாஸ் எடிட் பண்ணி அப்படியே பயங்கரமா ஏங்க நான் ட்ரோல் எடிட் பண்ணாதாங்க நான் எனக்கு லைக் ஆர்டி எல்லாம் வரும், ரீச் கிடைக்குது. மற்றபடிலாம் நான் மாஸ் எடிட்லாம் எனக்கு வராது, தெரியாது. உண்மையிலே சொல்றேன், எனக்கு மாஸ் எடிட் வராது. நான் மாசா நினைச்சு ஒண்ணு பண்ணேன்னா அதுக்கு ஏங்க மணி கணக்குல உட்காந்து பண்ணுவேன் ஜிப்சி. அழகா கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்திட்டு போயிட்டே இருப்பான் தலைவர் ஃபேனு. ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ அப்படின்றான். அது ரொம்ப ஹர்ட் ஆகுது ஜிப்சி. அதனாலதான் நம்ம ட்ரோலு மீம்ஸு இந்த மாதிரி நான் இறங்கிடுது ஜிப்சி. அது யாரெல்லாம் மாஸ் எடிட் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க பண்ணிக்கிட்டோம். நான் ஒண்ணு பண்ணது இது வரைக்கும் உருப்படியா ஒண்ணு மட்டும் தாங்க சக்சஸ் ஆச்சு. தலைவர் 171க்கு அப்படி இந்த கீழே குனிஞ்சுக்கிட்டு சட்டை ரத்தம் முழுக்க வச்சுக்கிட்டு கையில கத்தியோட இருப்பாரு, பாத்திருக்கீங்களா? அது இன்ஸ்டாகிராம் வரைக்கும் போச்சுங்க. எடிட் ஒண்ணு போட்டேன் தலைவரோட பிறந்த நாளைக்கு வந்து நான் ஒரு என்னுடைய ஓன் ஒரு சிடிபியா நான் வெளில விட்டேன். நிறைய பேர் அது டிபியா வச்சாங்க. வேற வழி இல்லை, கபிலம் கூட பழகிட்டோம், தலையெழுத்துன்னு சொல்லி டிபியா காமன் டிபியா வச்சுக்கிட்டாங்க.
மற்றபடி அது ஒண்ணுதான் ஜிப்சி. நான் பண்ண உருப்படியான ஒரே ஒரு மாஸ் எடிட்னா அது ஒண்ணுதான் ஜிப்சி. நான் பெருமையா வெளில காலரை தூக்கி விட்டு சொல்லிடலாம் அப்படின்னா அது ஒண்ணுதான். வேற எதுவுமே நான் பண்ணதில்லை. பெருசா மாஸ் எடிட்லாம் ரீச் ஆனது கிடையாது. கபிலம் ப்ரோ நல்லாதான் இருந்தது நான் கபிலன். ஒண்ணு உங்களுக்கு அனுப்பி விட்டேனே, அதை பார்த்து நீங்க கூட சிரிச்சீங்களே, எப்படி இருந்தது? நிறைய பேர் பண்றாங்க. கபிலன் சாரி, இப்பதான் சொல்லுங்க. லேட்டா தான் லிசன் பண்ண முடிஞ்சது. இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணீங்களான்னு தெரியல. டைட்டில் பத்தி DISCOன்னு வேற இருக்கு, இன்னொன்னு தங்கம்னு ஒண்ணு வேற சுத்திட்டு இருந்தது. அது வேற பயந்துட்டே சிவாஜி இருந்தேன் அந்த டைட்டிலுக்கு. அப்படிதான் இருக்கு. யுவா ப்ரோ இப்ப வந்து பேசு. இல்ல இப்பதான் நான் வந்து அதுதான் நான் டிஸ்க்ளைமரே முதல்ல சொல்லிட்டேன் நான். இல்ல கபிலன் அதுதான் நான் டிஸ்க்ளைமர் போட்டேன். அண்ணாமலை படத்துல வந்த ஏலத்தை விட இப்ப நான் பயங்கர கூவுனேன். யுவா ப்ரோன்னு அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேல பேசினா அப்ப நான் இல்ல DISCOன்னு போட்டு பிராக்கெட்ல போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறேன். என்ன அர்த்தம்? டிஸ்கோனா என்னப்பா அப்படின்னு நானே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஹேஷ்டேக் தலைவர் 170 போட்டேன். இப்ப இல்ல கபிலன் நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். அவரு யாரு? அவரு மேகநாதன் தலைவர் ஃபேன் ஒருத்தர், மேகநாதன் ஒருத்தர் பாரு. இப்ப மைக்கு வாங்கிட்டு வந்து கபிலம் ப்ரோ சன் பிக்சர் ஸ்ட்ரீட் போட்டிருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு பாரு. எனக்கு எப்படி இருக்கு எனக்கு. இல்ல இருங்க கபிலன், அதுதான் நான் டிஸ்க்ளைமர் நான் சொல்லிட்டேன். நான் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. உங்களெல்லாம் நல்ல டைம் கிடைக்குது, எனக்கு அந்த அளவுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஸ்பேஸ் உள்ள வரும்போது தான் ஏதாவது மைக்கு கேட்டீங்க ப்ராப்ளம். பேசிட்டு இருக்கும் போது கபிலன் இப்படிதான் பேச ஆரம்பிப்பான். நம்ம போய் சாப்பிட்டு தூங்கி அந்த பக்கம் போயிட்டு பசங்களை போய் காலேஜ்ல ஸ்கூல்ல போய் விட்டுட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்துடும். எப்ப இருந்தாலும் அவன் ஸ்பேஸ்ல தான் உட்காந்துருப்பான். தெரியும் அந்த அளவுக்கு என் மேல கான்பிடென்ட். சரி, என்னோட கொஸ்டின் என்னன்னா, அது கூலியில வந்து அந்த 786 அந்த இது இருக்குமே, பேட்ச் இருக்குமே, அந்த ஃபாண்ட் அந்த ஸ்டைல்ல வேற இருக்கே. தங்க மகன் ஒரு பக்கம், கூலி ஒரு பக்கம், என்னவா இருக்கும் அப்படின்னு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு தான். ஃபாண்ட் ஸ்டைல் நான் ஆக்சுவலா சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து அவன் கல்யாணத்துல பிஸி ஆயிட்டான். இல்லைன்னா அவன் ஃபாண்ட் பத்திலாம் நிறைய ரிசர்ச் பண்ணி அவன் நிறைய பண்ணியிருக்கிறான். எனக்கு இந்த ஃபாண்ட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன் அந்த காமனா ஒண்ணு யோசிப்போமா யுவா ப்ரோ, ஏன் ஃபாண்ட் வந்து மடிஞ்சிருக்கிற மாதிரி? சொல்லுங்க. வாட்ச் கட்டினா என்ன ஆகும்? மேல இப்படி மேல பெருசா தெரியும். அந்த ராப் தான். எக்ஸாக்ட்லி இல்ல வாட்ச்லயே ரெண்டு பக்கம் த்ரெட் இருக்கு. நீங்க பாத்தீங்களா? தலைவர் 171 நல்லா கவனிங்க. சிம்பிள் லாஜிக். தலைவர் 171 அந்த டாபிக், அந்த ஃபாண்டோட ஸ்டைல பாருங்க. கோல்டு, நடுவுல பிளட். ஓகேவா? வாட்ச் நீங்க கையில இப்ப நீங்க ஒரு நேம் டேக் இருக்கிறத ஒண்ணு எடுத்து நீங்க கையில கட்டினீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். கரெக்டா? ஃபாண்ட் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. கரெக்டா? அப்ப அந்த எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல இருக்கக்கூடிய தலைவரோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருக்கிற எல்லாமே எதை ஒரு விஷயத்த காமனா சொல்லுது, என்னன்னா டைம், கிளாக், வாட்ச்க்கு. ஆனா மெயினா ஒரு ரோல் இருக்கு. அதான் சொல்றேன். டைம், கிளாக், வாட்ச், நேரம். இந்த 4 விஷயத்தையும் அது உள்ள ஏதோ ஒண்ணு குறிக்குது. கரெக்டுங்களா? அப்ப அது சம்பந்தமா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸ்டோரி லைன் அது ஒண்ணு, ஸ்டோரி அந்த 1 லைன்ல வந்து அது ஒண்ணு இருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு புரியுது. நீங்க ஃபாண்ட் என்ன ஸ்டைல்ல இருக்கு, அது எந்த படத்தோட கனெக்டிவிட்டி ஆகுது. தலைவர் நிறைய தலைவர் ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தலைவரோட ப்ரீவியஸ் படத்துல இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி ஏன் அங்க யோசிக்கிறாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூல இதெல்லாம் பிஃபோர், இதெல்லாம் லியோ படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சு அந்த இதுல ஏதோ நடுவுல பிரேக்ல ஒரு பேட்டி கொடுக்கும்போது அப்ப சொல்லியிருந்தாப்புல என்னன்னா, நீங்க தலைவர் வச்சு படம் பண்ணா எந்த படம்? நான் தளபதி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதி படத்துல அந்த தளபதி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருந்தாப்புல. நானும் சொல்லியிருந்தேன், ரைட்டு இது தளபதி ஏதோ மேட்ச் பண்ற மாதிரி கண்டினியூஷன் பண்ற மாதிரி ஏதோ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்ரம் படம் வரும்போது அந்த பழைய விக்ரம்ல இருந்து ஒரு கண்டினியூஷன் பண்ற மாதிரி அந்த கேரக்டரை மட்டும் எடுத்துட்டு வந்து புதுசா ஒரு ஸ்கிரீன் பிளே ஒண்ணு பண்றதுன்னு ஒண்ணு பண்ணாப்லாம். அந்த மாதிரி தலைவருக்கு பண்ணுவாங்களா அப்படின்ட்டு தான் என்ன மாதிரியே பல தலைவர் ஃபேன்ஸ் யோசிக்கிறீங்க. தப்பு கிடையாது. பட் ஆனா தலைவர் அந்த இடத்துல என்ன யோசிப்பாருன்னா நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துல தலைவர்கிட்ட இவர் இந்த கதையை சொன்னா தலைவர் அதை எடுத்துக்குப்பாரா? அவரு பார்ட் 2 எந்திரனுக்கான பார்ட் 2 அவர் பண்ணல. 2.1 எந்திரனோட பார்ட் 2 கிடையாது, அது ஒரு சீக்வல். அந்த கேரக்டர் மட்டும் தனியா சங்கர் என்ன பண்ணாரு, ஜக்குபாயே அதனால தானே இதாச்சு, டிராப் ஆச்சு. ஆமா, பாஷா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா,
அதனாலதான் எனக்கு என்ன டவுட்னா அந்த அந்த தலைவர் 171 தலைவர்ன்றதுல டீக்கும் லாஸ்ட்ல ஆருக்கும் வந்து ஒரு 2 கயிறு கட்டி இருக்கு. ஏங்க ஆமா வாட்ச்ல அத போய் யாரோ பாருங்க எடுத்து ஃபர்ஸ்ட். போட்டதுக்கு தான் யுவா ப்ரோ டிஆர்னு எடுத்து போட்டதுக்கு தான் டிஆர் நடிக்கிறாருன்னு போட்டாங்க யாரோ. அது இல்ல யாருன்னு தெரியல. அவங்களதான் தேடிட்டு இருக்கிறேன். வீச்சருவா திருப்பாச்சி வீச்சருவா இருக்கு பாத்தீங்களா, திருப்பாச்சி அருவா அதுதான் எடுத்து வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறேன். கையில கிடைச்சாங்கன்னா ஊருக்காதான். இங்க பாருங்க யுவா ப்ரோ, வாட்சோட அந்த லெதர் இருக்குல்ல, அந்த இப்ப நீங்க வந்து கோல்டு கலர்ல இருக்கக்கூடிய சைட்ல வாட்சுக்கு சைட்ல இருக்க அந்த வார்லாம் இருக்கும்ல, அது நீங்க கோல்டுலயோ இல்ல ஸ்ட்ராப் சில்வர்லயோ இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிப் வந்து நீங்க எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? ஒண்ணா ஜாயின் ஆயிருக்கும். கரெக்டா? உங்க அந்த வாட்சை எடுங்க டிசைன் அது அப்படிதான் இருக்கும். யுவா அது ப்ரோ. அது என்ன வாட்ச் இதா வச்சிருக்கீங்க? என்ன பிராண்ட்? டைட்டனா இல்ல என்ன வாட்ச் கையில இப்ப வச்சிருக்கீங்க? எல்லாரும் இப்ப வாருக்கு மாறி இருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாரும் இந்த வார் வாட்ச் தான் மேக்ஸிமம் எல்லாருமே லெதர் தான் யூஸ் பண்ணுவாங்க லெதர் மோஸ்டா. அந்த இதுதான் போறீங்க. எங்க அப்பா வந்து வச்சிருக்கிறாரு அந்த இந்த மாதிரி வாட்ச் எல்லாம் வச்சிருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த கோல்டு வாட்ச் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த டைட்டனு அந்த மாதிரியான வாட்ச் எல்லாம். எனக்கு நான் படத்தோட டைட்டில் நான் என்ன யோசிச்சேன்னா டைட்டனா இருக்கும் அவர் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். டைட்டன் அப்படின்னு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். பட் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. என்னன்னா ப்ரோ, அது எல்லாமே தலைவரோட ஃபாண்ட் ஸ்டைல், அந்த டைட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கனெக்டா இருக்குங்க. அதாவது எப்படின்னா அந்த ஃபாண்ட் ஒவ்வொன்றும் ஜாயினா இருக்கும். டீக்கும் ஆருக்கும் கனெக்டிவிட்டி நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் டிஆர் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டி ராஜேந்தர் இது என்கிட்ட வந்து சொன்னாங்க ஸ்பேஸ்ல, மனசாட்சியே இல்லாம வந்து சொன்னாங்க, கபிலும் ப்ரோ டி ராஜேந்தர் இல்ல படத்துல தலைவர் கேரக்டர் கூடவே வரும் டி ராஜேந்தர். அவருக்கு சமீபத்துலதான் ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அமெரிக்கால 1 வருஷம் இருந்துட்டு இப்பதான் வந்தாப்புல. சரிங்களா? தயவு செஞ்சு உங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம், டி ராஜேந்தர் தலைவர் படத்தை ஹைப்ப குறைங்க, பண்ணுங்க, என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்க. ஆனா இப்படிலாம் பண்ணக்கூடாது, மனசாட்சியே இல்லாம பண்ணக்கூடாது. சரியா? இறக்கம் இருக்கணும், ஈரம் இருக்கணும். கல்லுக்குள்ளயும் ஈரம் இருக்கு. கரெக்ட். அந்த 786 அது ஒண்ணு எனக்கு அதுதான் வந்து மைண்ட்ல ஹிட் ஆயினே இருந்தது. அந்த பேட்ஜ் நடுவுல 786 இப்பதான் வந்து ஒரு அஸ்வின் ப்ரோ இப்பதான் படுக்க வச்சு அவர் மூளையை ஓபன் பண்ணி பார்த்தேன். நீங்களும் வாங்க வந்து படுங்க வாங்க. இப்ப முதல்ல உங்க தலையில ஓபன் பண்ணி உங்க தலையில யாரு அது வந்து ஏத்தி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. யார் சொன்னா சொல்லுங்க எனக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது கபிலன். இல்லையோ ப்ரோ, அஸ்வின் ப்ரோ வந்தாரு. அவர் இப்பதான் படுக்க வச்சு வாட்ஸ்அப்ல அவர் யாரோ அவரை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. அவரு பல தடவை ஒரு தலைவர் படத்தோட டைட்டில் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தாங்க. அவர் இப்பதான் அன்னியன் படத்துல அவரை விக்கிற மாதிரி படுக்க வச்சு அவர் தலையில ஆபரேஷன் பண்ணி பார்த்தேன். இப்ப நீங்களும் வந்து படுங்க. அந்த தலைவரோட ஃபாண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த உங்க மைண்ட்ல யார் ஏத்தனா? கமான் சொல்லுங்க, அன்னைக்கு என்ன நடந்தது? யாரையும் ஏத்தல. நான் அந்த கூலி தான் வந்து நம்ம அமிதாப் பச்சன் படம் கூலி, அதனுடைய டேக் ஒரு கையில கட்டிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அதே ஸ்டைல்ல கையில இருக்கிற பிளேட்டு, அதுல இருக்கிற நம்பரு யாரோ ஒருத்தவங்க எடுத்து போட்டாங்க. 777 இருக்கும், 786 இருக்கும். 786 சரி ஓகே, ஏதோ 7 ஆசையா நம்பரு. அதுக்கும் இதுக்கும் ஏதோ கனெக்டிவிட்டி. இப்போ பழைய படத்துல இருந்து கொண்டு வந்து வைக்கிறீங்க, அதானே ப்ரோ? இல்ல வேலை நான் ஒண்ணு சொல்றேன், ஒர்க் பண்றீங்களா? மற்ற நேரத்துல ஃப்ரீயா இருக்கீங்களா? யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ இல்ல ஏதாவது லேர்னிங், யூடியூப்ல லேர்னிங் ஸ்கில்ஸ் இருக்கிற வீடியோ இல்ல வந்து ஏதாவது இப்ப இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து கூட பேசுங்க. ஆனா அந்த போஸ்டரையே 3/4 மணி நேரம் உத்து பாக்குறீங்க இல்லையா? அப்படி பாத்தீங்கன்னா இப்படிதான் தோணும். ப்ரோ சரி, எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. எனக்கு அந்த அந்த ஃபாண்ட்ல 2 எட்ஜ்ல வந்து கயிறு ஏன் இருக்கு? தலைவர்ன்றதுல மொத லெட்டர்லயும் லாஸ்ட் லெட்டர்லயும் வந்து ஒரு கயிறு இருக்கு, ஏன்? வாட்ச் கட்டுறீங்களாங்க? வாட்ச் இல்ல நான் சொல்றேன். இங்க பாருங்க. ஆமா, ரொம்ப நேரம் மூச்சு விடாம சொன்னேன். எனக்கே இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க பிரதர். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ வாட்ச் டிசைன்ல ஒரு கட் அவுட் கட்ட போறீங்க ஒரு தியேட்டர்ல. 2 முனையிலையும் நீங்க செயினால கட்டுறீங்களா கையால கட்டுறீங்களா அந்த வாட்ச் டிசைனை? கரெக்ட். அப்படி வச்சுக்கோங்க, அது புரியுது. அவ்வளவுதான்.
ஏங்க படத்தோட ஓகே போஸ்டர்ல எல்லா இடத்துலயுமே டைமு, கிளாக்கு, வாட்ச் இதோட ஹிண்ட் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. கரெக்டா? தலைவரோட ஆமா அந்த ஆமா போஸ்டர்ல அது பேக்ரவுண்ட்ல டவுட்டே கிடையாது. கரெக்டா? அப்ப ஃபாண்ட் மட்டும் எப்படி வைப்பாங்க? கரெக்ட், அது டவுட்டே இல்ல. கிளாக்கு கோல்டு இது பயங்கர கனெக்ட் ஆகுது. கோல்டு ஏங்க, அண்ட் கிளாக் வந்து இப்ப பயங்கரமா கனெக்ட் ஆகுது. ம், தலைவர் படத்தோட இதுவே எடுத்து வச்சுப்போம். அண்ணாத்தை படம் எடுத்துக்கங்க. அண்ணாத்தை படம் வந்து வேலு, கிராமம், சாமி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கரெக்டா? பாசம் அந்த மாதிரி. அண்ணாத்தை ஃபாண்ட் எப்படி இருந்தது? பொட்டு அந்த இன்னுக்கு வந்து எப்படி பொட்டு வச்சான்? ஒரு மாதிரி குங்குமம் வர மாதிரி, நெருப்பு எரியிற மாதிரி தான் வச்சான். கரெக்டா? பொட்டு எல்லாமே சிவப்பு அந்த மாதிரி தான் வச்சான். அந்த மாதிரி என்னைக்குமே சங்கரோட படமா இருக்கட்டும், எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி, தன்னுடைய படங்கள்ல கதையை ஒட்டி இருக்கக்கூடிய சில விஷயங்களை தன்னுடைய படத்துல இருக்கிற டைட்டில் அது ஹிண்டா வைப்பாங்க. நாட் ஓன்லி தமிழ் டைரக்டர்ஸ், இந்தியன் டைரக்டர்ஸ், வேர்ல்ட் லெவல்ல எல்லாருமே அப்படிதான் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்க டைம் வந்து ஒரு ப்ளே பண்ணுது. கிளாக், வாட்ச் அந்த ஒரு விஷயம் ப்ளே பண்ணுது. அதை தான் அவங்க வந்து ஃபாண்ட்லயும் எல்லாத்துலயும் டிசைன் பண்றாங்க. ஓகேவா? 24 கரெக்ட். hours யூவா ப்ரோ. ஆமா ஆமா ஆமா. நாளைக்கு தெரிஞ்சிட போகுது நான் சொல்றது உண்மையா இல்ல நீங்க நினைச்சதுல இருக்கிற விஷயங்களை டீகோட் பண்ணி ரிமூவ் பண்ணி வந்திருக்கா அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு வெட்ட வெளிச்சமாயிடும் இல்லையா? ஆக்சுவலா நீங்க என்ன சொன்னீங்க? உண்மையா நிறைய சொன்னீங்க. கரெக்டா ஒரு லைன் சொல்லுங்க. யார கேக்குறீங்க ஜிப்சி? உங்களை தான். எனக்கு சரியா பேசுறது கேட்கல ஜிப்சி, விட்டு விட்டு கேக்குது. இல்ல இல்ல, நான் சொல்றது உண்மையான்னு சொன்னீங்களே, இவ்வளவு நேரத்துல அந்த ஒரு லைன்ல சுருக்கி சொல்லுங்க. நிறைய விஷயங்களை சொல்லிருக்கேன் ஜிப்சி. ஆனா நான் எதிர்பார்த்த ஒரு டைட்டில் யாருமே சொல்லல. இல்ல வேணாம் ஜிப்சி, எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து ஆர்மர் ஆஃப் காடு, அப்புறம் என்ன, ரம்யா கிருஷ்ணோட தங்க வேட்டை, தக 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 தங்க வேட்டை, பாளையத்தம்மனு, ராமராஜன் இல்ல நம்ம மணி வந்து லோக்கிக்கும் அணிக்கும் வந்து டேக் பண்ணி, ஐயோ 2 பிரதர்ஸ் யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்களேன் டிஸ்கோன்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சு, இது வரைக்கும் தலைவர் ஃபேனு ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் பிளாக்கே வாங்கல. யாருன்னா நம்ம பையன் அனிருத். ஆனா அனிருத்தையே டென்ஷன் ஆக்கி நாளைக்கு வந்து பிளாக் வாங்கிறப்போ நம்ம மணி. அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க பழைய படத்துல எல்லாம் துப்பாக்கியில சுடும்போது டிஸ்கோல்னு சவுண்ட் வரும்ல. ஆமா, நான் அப்படின்னு போட்ட மணிக்கு கமெண்ட், அதுக்கப்புறம் மணி என் பக்கமே வரல. அது இவரு கலாய்ப்பாராம், ஆனா நம்ம போய் கமெண்ட்ல கலாய்ச்சா மணி காணாம ஆயிடுவாராம். நாளைக்கு மட்டும் வராம இருக்கட்டும், ஸ்பேஸுக்கு மணி வரட்டாம இருக்கட்டும், மதுரையில வச்சு பாருங்க என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாருங்க, நீங்க வரல, அதனாலதான் போயிட்டு உங்களுக்கு தூங்குற நேரம் டைமிங் மாறுது ஜிப்சி. இப்ப பாத்தீங்கன்னா காலைல 11 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே படுத்தேன். 9 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி தான் எழுப்பினார், இல்லைன்னா எந்திரிச்சிருக்க மாட்டேன். முத்து ப்ரோ எனக்கு ஃபோன் பண்ணி எழுப்பினார். என்ன கபில உங்களை பிடிக்கவே முடியல சாயங்கால நேரத்துல அப்படின்னு. என்னங்க பண்றது, அப்படி 9 மணிக்கு எந்திரிக்கிறேன். பார்த்தேன் 7 மணிக்கு எந்திரிச்சேன். எங்க அம்மா வடை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, கப்புல சூடா வடை போட்டிருந்தேன், எடுத்து வந்தேன். அப்படியே தூக்க கலத்திலே கடிச்சு தின்னுட்டு இவரு இன்னைக்கு 24 hours ஸ்பேஸ் அப்படின்னாரு. சரி அட்லீஸ்ட் சாயந்தரமாச்சும் ஏதாவது போடுவாருன்னு பேன்னு உட்காந்துட்டு இருக்கேன் காலையில இருந்து. எனக்கு இங்க காலையில சரி இதுக்கப்புறம் எங்க ஸ்பேஸ் வரப்போகுது, சமைக்க போலான்ட்டு போகும்போதுதான் கரெக்டா போடுறது. ஏங்க கேளுங்க மேடம், ஒரு காலைல இவன் ஆகாஷ் ஸ்பேஸ் போட்டான், ஃபன் ஸ்பேஸ்ன்னு. சுதர்சன் சொல்லிட்டு யூடியூப்ல எடிட் பண்றவர் வந்தாரு. சொல்லிட்டு இருந்தாரு, உங்களை கேட்டாரு நீங்க நல்லா பேசுறீங்க, ஸ்பேஸ்ல நல்லா பேசுறீங்க மேடம்னு உங்களை பாராட்டினாரு. அது உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு. நான் சொல்லிட்டேன். யாரோ சொன்னாங்களாம் கூட தெரியல, பட் நான் சொல்லிட்டேன். அவர் சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். சுதர்சன் அப்படிங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அது ஒண்ணு. அப்புறம் வந்து அங்க வந்து நான் வந்து காலையில சொன்னேன் நான் ஆகாஷ் கிட்ட, நான் இன்னைக்கு பேச வேண்டியதெல்லாம் மதியமே பேசிட்டேன், சரி அதனால டைம் ஆகுது, 2 மணி ஆகுது, இனிமேல் நான் தூங்கி 8 மணி நேரம் கணக்கு போடுங்க, அப்ப நான் 9-10 மணிக்கு தான் ஏந்திரிப்பேன் அப்படின்னு. நடுவில் என்ன ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டாங்க. ஸோ இப்போ 5 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறேன். நைட்டு எப்போ இருந்தாலும் தூங்குவேன். நாளைக்கு காலையில நம்ம கண் முடிச்சு உக்காந்தோன்னா 6 மணிக்கு மேல 7-8 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். நான் அந்த கால்குலேஷன் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு போடணும்னு ஆசை. கண்ணை முடக்காதீங்க, நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேல ஏந்துக்கோங்க,
பொறுமையா வாங்க. 12 மணிக்கு மேல அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் என்ன காலைல வர ராத்திரி வேண்டாம். தூங்க அவ்வளவுதான் என்ன ராத்திரி தூங்க விட்டாங்கன்னா போதும். அவ்வளவுதான். என்னன்னா கிங்ஸ்லி வந்து ஒரு பக்கம் ஒரு எடிட் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான் போல இருக்கு. கிங்ஸ்லி அது என்ன இன்ஸ்டால போடுறதா அந்த போட்டியா? என்னாச்சு? சொன்ன செஞ்சிட்டியா? இன்ஸ்டால ஏதோ போடுறேன்னா ஸ்பேஸை பத்தி, சரி போடுறதா போடுவே பார்த்து, நம்ம இங்கே ஸ்பேஸ் போட வேண்டிய கடமை நம்ம போட்டுருணும். சரியா? நாளைக்கு ஒன்று மட்டும் தான் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து லிசனர்ல உட்காந்துக்கிட்டு எஃப்எம் மாதிரி கேட்டுக்கிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே சாப்பிட்றது, கேட்டுக்கிட்டே சமைக்கிறது, கேட்டுக்கிட்டே தூங்குறது, இந்த ஆரிரோ பாடுறது, அந்த மாதிரி என் ஸ்பேஸை நினைச்சு வந்தீங்கன்னா லிசனர்ல கூட இருக்க விட மாட்டேன், தூக்கி விட்டுருவேன். மைக்கு வாங்கணும், வந்துட்டு கபிலன் ஒரு ஆப்ஷன் இல்ல கபிலன். 5 நிமிஷமாவது வந்து மைக்கை கபிலன் வாங்கிட்டு கேளுங்க. பேசிட்டு போயிடணும். ஃபேமிலி மேன் கபிலன். என்ன யுவா ப்ரோ? ஃபேமிலி மேன் கபிலன். ஃபேமிலி மேன் பிளஸ் ஒர்க். இல்ல நாளைக்கு இப்படி ஃபேமிலின்னு ஒண்ணு லிசனரா இருக்குதே இருக்கும்போது தான் நடுவில் மறந்துடுறேன். நடுவில் இல்ல கேட்கறது. யுவா ப்ரோ, நாளைக்கு உங்களுக்கு ஃபேமிலி கிடையாது, நாளைக்கு நீங்க பேச்சுலரு. அப்படிதான் டைம் பிளாக் பண்ணிருக்கேன். ஆமா ஏங்க நான் தான் சொல்லிட்டேனே 6 நான் மணிக்கு ஒரு அப்டேட் இமேஜ் ஒன்று விட்டான்னா, போட்டுருக்கேன் பாருங்க நான் தான் கபிலன். சொல்லிட்டேன்ல 5 மணி வரைக்கும் ஸ்பேஸ் போடுவேங்க. மதியம் நான் ஸ்பேஸ் போட்டு ஒரு 2 மணிக்கு போட்டு எல்லாரையும் கொஞ்சம் வேக்கப் கால் மாதிரி நான் எழுப்பி விட்டுறேன். ஓகேவா? 5 மணி வரைக்கும் ஸ்பேஸ் ஓடும். 5:30 மணிக்கு நான் வந்து நிப்பாட்டுருவேன். 6 மணிக்கு அப்டேட் வருதுன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டுருவேன். 6லேருந்து 6:30 வரைக்கும் நீங்க செலிப்ரேட் பண்ணி ட்வீட் போடுறதுக்கு இந்த 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 ட்வீட் போடுறது, அதை பத்தி இது போடுறது, அதை பத்தி இது போடுறது, டீசரை 10 தடவை வாட்ச் பண்றது. இந்த கிங்ஸ்லி அவன் சொல்லுவான், கபிலன் ப்ரோ நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் கபிலன் ப்ரோ இன்ன வரைக்கும். சரி வெளில வந்து பேசுறா முதல்ல அப்படின்னு. அவன் அப்படிதான் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து அதே தான் அப்படியே தான் உட்காந்துருந்தான் ஆளு. இப்ப ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் போட்டு அங்க உள்ள வந்து உங்களுடைய என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா வந்து ஷேர் பண்ணலாம். ப்ரோ அப்ப கபிலன் நீங்க ப்ரோ கபிலன் ஒரு கபிலன் இமேஜ் ப்ரோ ஒன்று ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுல சொல்லுங்க ஐயருக்கு. மெசேஜ்ல போட்டிருக்கேன் நான். டாப் வியூல இருந்து பார்த்தா அப்படிதான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு. வாட்சோட டாப் வியூல இருந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். கிங்ஸ்லி ப்ரோ வந்து அந்த அவரோட டிபில எப்படி வந்து ரஜினி சாரை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரிதான் வந்து நாளைக்கு டீசர்ல பார்த்துட்டு உட்கார போறாருன்னு நினைக்கிறேன். யாரு? கிங்ஸ்லியா? ஆமா அவன் நீங்க டிபி இவ்வளவு மட்டும்தான் அப்படி, சொன்னீங்க. அவன் டிபி மட்டும்தான் ஆள் அப்படி வைப்பான். ஆனா பாத்தீங்கன்னா அவரு 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 வேற லெவல், ஹை லெவல். கிங்ஸ்லாம் ஹை லெவல்ல யோசிப்பாப்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா கார்ல வந்துகிட்டே தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, அவர் டிரைவ் பண்ண மாட்டாப்ல. இட்ஸ் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல். அந்த கார் பேர் வந்து டெக்ஸ்லா காரு. அவர் டிரைவ் பண்ண மாட்டாப்ல. அது ஆட்டோமேட்டிக்கா டெஸ்டினேஷனை நம்ம அங்க உள்ள மார்க் பண்ணிட்டோம்னா அது பட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுல விட்டுரும். ஏன்னா அந்த பையனுக்கு கீர் போட தெரியாது. கீர் போட்ட அந்த பையனுக்கு பிரச்சனை, அதனால கீர் போட தெரியாது. அதை நான் சொல்லிடுறேன். கீர்லெஸ் கார். கிங்ஸ்லி ப்ரோ இதுக்கப்புறமாச்சு நீங்க இங்க வந்து மோஸ்டா எல்லாமே கியர்லெஸ் கார் தான். இல்ல நீங்க லேம்போர்கினி கார்லயும் நீங்க வந்து அப்படிலாம் இல்ல, ஜாகுவார்லயும் நார்மல் கார்லயே கீர் இருக்காதீங்களா மேடம், அங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டீரிங் தான் மேடம் அங்கெல்லாம் நிறைய இருக்கும். நான் சொல்றது வந்து டெக்ஸ்லா மேடம். இதெல்லாம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட டெக்ஸ்லா கார். எல்லா கார்லயுமே கீர்லாம் இருக்காதீங்க. அது ஓகே, ஆட்டோ பைலட் அது இருக்கும் டெஸ்லால, பட் கீர் எந்த கார்லயுமே இருக்காதீங்க. எல்லாமே வீடியோவோட எனக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ கால்ல ஒரு நாள் சொன்னான்னா, இப்ப பாருங்கண்ணா, இப்ப நான் எங்க உட்காடுறேன், இது பாருங்கண்ணா, இப்ப பட்டன் இந்த டெஸ்டினேஷன் ஃபிட் பண்றேன்னா அப்படியே நான் சாஞ்சி பண்ணேன், பின்னாடி அப்படியே சாஞ்சு கால் மேல கால் போட்டு அப்படியே சாஞ்சிருவேண்ணே. அதுவா போயிட்டு கேரேஜ்ல போய் நின்றோன்னே. கேரேஜ் கூட பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஏதோ ஸ்கேனிங் இருக்கு. இந்த கார் வந்தா மட்டும்தான் மேல அப்படியே ஷட்டர் தூக்குமா, ஷட்டர் தூக்கிட்டு கார் உள்ள போகுமா, அழகா ஷட்டர் அப்படியே இறங்கிருமா, அப்புறம் இவர் இறங்கி வருவாராம். சொன்னா எனக்கு அன்னைக்கு வீடியோ காலோட பண்ணா, செம்மையா இருக்காரு. என்ன காசு தான் கொஞ்சம் செலவாச்சு. அதான் கியர்லெஸ்ன்ட்டாரு. அப்புறம் கியர் போட, அப்புறம் எது கியர் போடணும்? இல்ல கியர் இருக்கும். ஆட்டோ கியர் அதுவா மாறிக்கும் அசோக் ப்ரோ. ஆட்டோ கியர் கவலன் ப்ரோ நாமலாம் ஓட்டி இருக்கோம். அது டிரான்ஸ்மிஷன் டிரைவன் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இந்த கதைலாம் இந்தியால ஏதுங்க டெக்ஸ்லா காரு? இந்தியா இல்லங்க, நான் தான் இதுல இருந்தேன்ல.
எங்க கல்ஃப்ல இருக்கும்போது அங்கேயும் ஆட்டோமேட்டிக் தானே எல்லாம். இல்ல அங்க டெக்ஸ்லா கார் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் ஆட்டோமேட்டிக் கார்னா நான் டிரைவ்னு இருக்கும். அது ரைட். போட்டு இப்ப போயிட்டே இருக்க வேண்டியது. இவரு யுவா ஃபாரின்ல தான் இருக்கிறாரு. யுவா வந்து டெக்ஸ்லா யூஸ் பண்ணிருக்காரு. கிங்ஸ்ல டெக்ஸ்லா கார் வச்சிருக்கான். அதனால அவங்களுக்கு தெரியுது. இல்ல இப்போ கிங்ஸ்லி கீழே இறங்குவானா இல்ல அதுவே இறக்கி விடுமா? அதையும் சொல்லுங்க. அது இவன் தான் இறங்கியான். அது ஆட்டோ பைலட் ஆட்டோ டிரைவர்லாம் இப்ப எல்லா கார்லயுமே இருக்காங்க. பட் வண்டி எதுக்கு கேரேஜ் போச்சு? வண்டி அப்புறம் எங்க நிப்பாட்டுறது? பின்ன வாசல்ல நிப்பாட்டி வச்சா புடிச்சு குப்பை வண்டின்னு சொல்லி இழுத்து போட்டுருவாங்க. அதெல்லாம் உள்ளதான், அங்க சேஃப்டி கிடையாதுல்ல கனடால. அப்படியே நீங்க சொல்ற மாதிரிதான் கார் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கராஜ் டோர் வந்து கார்ல இருக்க சென்சர் வந்து அது வைஃபை சென்சார் அதெல்லாம் இருக்கு. பண்ணி ஓபன் அப்ப உண்மையில இருக்கா அந்த மாதிரி? ஆமா ஓபன் நீங்க கிங்ஸ்ல எனக்கு வீடியோ கால்ல பண்ணி காட்டினது உண்மைதான் போல கராஜ் இருக்கு. டோர் ஓபன் ஆகும். ஆனா வீடுலாம் பாத்துங்க நல்லா இருந்துச்சு. வீடுலாம் நல்லா சுத்தமொத்தமா நல்லா பெருசா வச்சிருக்கிறான். செம்ம பெரிய வீடுங்க, செம்ம பெருசுங்க வீடுலாம் கிங்ஸ்ல. சூப்பர். அதான் கல்யாணத்துக்கு கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போனானா ஒரு 2 3 நாள் ஒரு வாரம் நல்லா தங்கி கனடாலாம் சுத்தி பார்த்துட்டு அங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தேன். ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ரெடி பண்றதுக்கு கெனடியன் ஆயிடலாங்க. ஷார்ட் வே கெனடியன் ஆயிடலாம். இங்க வந்து கல்யாணம் பண்ணீங்கன்னா கெனடியன் ஆயிடலாம். ஏங்க எனக்கு கெனடியன் இல்ல, நான் கன்னடன் ஆகிறோம் கெனடியன் ஆகிறோம் எனக்கு அதை பத்திலாம் இல்ல. புருஷன் ஆகணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். $20,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஆயிடலாம். என்னது? அதுக்கெல்லாம் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. $20,000 நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு $8,000 வேணும். $1 million உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாப்ல. அதனாலதான் ஸ்பீக்கர் கூட வரல. இல்ல அது சமைச்சிட்டு இருக்கிறான். அது சரி, அவனுக்கு சமைக்கணும்ன்றது அவனுக்கு அதை என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய ஆள். கிங்ஸ்ல வந்து அதை ரசிச்சு ருசிச்சு செய்யக்கூடிய நபர் அது கிங்ஸ்ல. சரி, அதான் மக்களே, நாளைக்கு எல்லாரும் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. நாளைக்கு இல்லை கபிலன் ஒர்க் இருக்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கூட வேலையை ராஜினாமா பண்ணிருங்க. சரியா? ராஜினாமா? ஆமா, ஐ மீன் ரிசைன் பண்ணிருங்க. வேலையை ரிசைன் பண்ணிருங்க. வேலை போனா போட்டுங்க. 2 கை இருக்கு, 10 விரல் இருக்கு, உழைச்சி சம்பாதிச்சுக்கலாம். சரியா? சரியா? அதனால பிரச்சனை இல்லை. வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிருங்க. குரலொலி, நாளைக்கு ஒரு நாளாவது வந்து குடிக்காம இருங்க. குரலொலி குரலொலி நாளைக்கு லீவ் எடுத்து சத்தியம் பண்ணுங்க. நாளை நான் சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. நாளை நான் மதுவை அருந்த மாட்டேன். இது வந்து கிங்ஸ்லி மேலையும் ஜிப்சி மேலையும் அசோக் சார் மேலையும் சத்தியம். இது வந்து கிங்ஸ்லி அசோக் ஜிப்சி மேல சத்தியம். இப்ப நான் அடிக்கிற சரக்கு மேல சத்தியம் சொல்லிடுங்க. இப்ப அடிச்சிட்டு இருக்கீங்களா, அது மேல சத்தியம் சொல்லுங்க. அதெல்லாம் பண்ற சத்தியமே எதுவும் போறது இல்ல. நீங்க பண்ற சத்தியம் என்னங்குது பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணுங்க குரு. நாளைக்கு ஒரு நாள் சரிங்களா? கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பார்க்காம கொஞ்சம் வாங்க. எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா ஜாலியா கொண்டு போகணும் நாளைக்கு. அது கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம தாங்க பேச முடியும், வேற யாராவது ஸ்பேஸ் போடுவாங்க. நமக்காக வேற யாராவது ஸ்பேஸ் போடுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியுமா குரு? நம்ம தாங்க போட்டாகணும். கண்டிப்பா கண்டிப்பா இந்த பொறுப்பு வந்து அசோக் சார் கிடையாது. வருவாரு, ட்வீட் ஆர்டி கூட தட்ட மாட்டாரு, லைக் மட்டும் போட்டு அதை போயிட்டு அப்புறம் அடுத்தது கமலாசன் அடிக்க போலாம், எல்லாம் கிளம்புங்கப்பா வாங்கப்பா அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிடுவாரு. ஏங்க அவனை யாருன்னு அடிக்கிற? அவனை அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் சொல்றேன். சரியா? அப்புறம் சொல்லுங்க விஆர்கே. வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விஆர்கே
என்ன அப்படி என்ன இல்ல குனிஞ்சு இல்ல. அப்படி என்ன செல்லு பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஓ அடுத்து நானா? ரைட்டு. இல்ல விஆர் கேக்குறேன். அப்படி என்ன குனிஞ்சு அப்படியே செல்லே பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன மேட்ரு? அது சும்மா கேண்டிடா எடுக்க சொன்ன ஃப்ரெண்டா எடுத்தான் அவ்வளவுதான். ஓகே ஓகே. தலையை நிமிரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாப்புல. இதுக்கு தான் ஃப்ரெண்டை வச்சு எடுக்கக்கூடாது, கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு எடுக்கணுன்றது. சரி, தலைவர் டைகார்ட் மைக் கொடுத்துட்டேன். தலைவர் டைகார்ட் இன்னைக்கு ஒரு ட்வீட், தலைவர் டைகார்ட் தான் ஃபர்ஸ்ட் அந்த ட்வீட் போட்டாப்புல, சன் பிக்சர்ஸை டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டாப்புல. அவரு வந்து வேற லெவலில் யோசிச்சாப்புல, கொரியனு அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் யோசிச்சாப்புல. முதல்ல நம்ம ஊர்ல இந்தியாவில் இருக்கிற 5 லாங்குவேஜில் அவன் ரிலீஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம கொரியனு ஜாப்பனீஸு அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? முதல்ல நம்ம இங்க இருக்கிற லாங்குவேஜை கான்சன்ட்ரேட் பண்ணோம். இல்ல ஓகேவா? அத போட்டதுக்குதான் காக்காலாம் கதறி வச்சிருந்தது. காலையில எந்திரிச்சு இந்தியால பார்த்தோன்னே அதான் ஆமா போட்டான். தமிழ் லாங்குவேஜஸ்ல வந்து கன்னடம், டெக்ஸ்டைல் தெலுங்கு, முதல் ஹிந்தி, கொண்டு அழுது வச்சிருக்கான். 5 லாங்குவேஜ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் நான் செம்பியனையும் டேக் பண்ணி எல்லாருமே நம்ம போட சும்மா சொன்னேன். போட யாராவது வேண்டியதுதான். நம்ம ஆசையை நம்ம போடுறோம். இதுல என்ன இருக்குது? அதான் ஆமா, அதுக்கு நாளைக்கு அதுக்கு நம்மளுக்கு வந்ததுக்கு இது அப்புறம் இருக்கு, தகுதி இருக்குல்ல ஆசைப்படுறதுக்கு. எஸ் அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் தகுதிக்கு மீறிலாம் ஆசைப்படல. ஆமா, நம்ம வந்து முதல்ல 2 என்னன்னா, லாங்குவேஜ் விடட்டும். அதுவே நீ அதிசயம். லாங்குவேஜ் இல்ல அவங்க டீசர் விடும் போது அந்த இடத்துல இப்போ வந்து காந்தார படத்தை பார்ட் 2 வரும்போது அவங்க அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, புஷ்பாவுக்கு வரும்போது பண்ணாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்தாங்க பண்றாங்க. நம்ம எண்ணிலேருந்தோ பல நாட்கள் நம்ம பல படங்கள் நம்ம சொல்லாமே பல லாங்குவேஜில் அடிச்சிருக்கிறோம் அப்படின்போது, அப்போ நம்ம அந்த இடத்துல 5 லாங்குவேஜஸ் என்ன 10 லாங்குவேஜஸ் கூட தாராளமாக நம்ம பண்ணுறதுக்கு திங்க் எலிஜிபிள். அப்படி இருக்கும்போது நம்ம சர்வசாதாரணமாக ஹிந்தி, கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் 5 லாங்குவேஜில் நம்ம சர்வசாதாரணமாக மராத்தி முற்பட சொல்கிறேன், நம்ம தாராளமாக இறக்கலாம். அதை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போது நீங்கள் இதை பண்ணிடுங்க. ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லையும் டைட்டில் பேரை வச்சிருங்க. ஒருவேளை இங்கிலீஷில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை ரீஜியன் பேரில் இருந்ததுன்னா 5 லாங்குவேஜுக்கு பேரை வச்சிருங்க. அதை அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணுங்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு சிங்கிள்ஸ் வந்து பாட்டு வருது அப்படின் போது ஃபர்ஸ்ட் தமிழை மட்டும் விட்டுட்டு 2 நாள் கழிச்சு வந்து இன்னொரு லாங்குவேஜ் வருது, அது வேண்டாம். அட்டடே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் 5 லாங்குவேஜுக்கு அட்டடே இறக்கி விட்டு பாட்டை அட்டடே இறக்கி விட்டுரு அந்த ஒரே நாள்ல. அப்பதான் வந்து அதர் லாங்குவேஜ்ல இருக்கிற தலைவர் ஃபேன்ஸும் வந்து அவனும் விருப்பத்தோட வந்து ரைட்டு நமக்கும் வந்து நம்மளும் ஈக்குவலா பாக்குறாங்க அப்படின்ற ஒன்று இருக்கும். என்னடா நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது செம்பியனும் இல்ல கலாநிதி மாறணும், காவியா மாறணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் எல்லாரையும் டேக் பண்ணி அந்த ட்வீட் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய 2 ஐடியிலுமே அந்த ட்வீட் ஒன்று போட்டேன். அதில் நிறைய பேர் பண்ணுங்க. நான் நான் ஃபர்ஸ்ட் கடைசி நேரத்தில் நான் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணேன். முதல்ல இவனுங்க நம்ம எடுத்த உடனே 10வது படிக்கட்டுக்கு போறோம், தப்பா தோணுது, முதல் படிக்கட்டு ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி பண்ணவன் தான் சன் பிக்சர்ஸ், எந்திரனுக்கு பண்ணவன் தான், அதை மறுபடியும் அவன் பண்ணட்டும் அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஹிந்தியில அந்த படம் 2 வாரம் 8 வாரம் கழிச்சு கூட 10 வாரம் கழிச்சு கூட வரட்டும், என்னை பத்தி கவலையே இல்லை. ஆனா ஹிந்தியில படம் ரிலீஸ் ஆகணும். எவ்வளவு பெரிய ஹீரோ படம் அங்க ஹிந்தியில வந்தாலும் சரி, ஷாருக் கானே வந்தாலும் சரி, அமீர் கானே வந்தாலும் சரி, உக்கால இறக்கி விடுறா உள்ள படத்தை. ஆகிறது பாத்துக்கிட்டோம், இறக்கி விடு முதல்ல. அவ்வளவுதான். அது நீங்க தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் டேக் பண்ணி ஒன்று போட்டீங்கன்னா நாளைக்கு பார்ப்போம். அது ஒருவேளை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், 5 லாங்குவேஜ்ல ஒருவேளை அவங்க நாளைக்கு ஒருவேளை ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி சொல்லி ஃபாண்ட்ல விட்டாங்க அப்படின்னா நம்மளோட சக்சஸ். அப்படி விடலை அப்படின்னா நம்ம சொல்றத அவங்க எடுத்துக்கல, வேற ஒன்று பிளான் பண்றாங்க, நம்ம எடுத்துக்குப்போம். ஓகேவா? பிரச்சனை இல்லை. நம்ம சொல்றதுதான் கேட்கணும். நம்ம வச்ச ஆளா சன் பிக்சர்ஸ் கிடையாது. அவன் கார்பரேட் நிறுவனம், அவன் சொல்றதுதான் ஒண்ணு பண்ணுவான். பட் இருந்தாலும் வேண்டுகோள் வைக்க வேண்டியது, ரிக்வஸ்ட் வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை. ஒரு ஆஸ் ஏ ஃபேனா அதை நம்ம வச்சிடணும். நம்ம ஒன்றும் இதுக்கு முன்னாடி நம்ம தெலுங்குல போனது கிடையாது, நம்ம படம் தெலுங்குல ஹிட் ஆனது கிடையாது. ஹிந்தியில நம்மலாம் 375 கோடி அசால்ட்டா ஹிந்தியில அடிச்சோம். அமீர் கான், ஷாருக் கான் 100 கோடி அடிக்கும் போதே நம்ம 100 கோடி அங்க அடிச்சு முடிச்சு அங்க காட்டணும். அப்படி இருக்கும்போது நம்ம சரண்யா மேடம் சொன்ன மாதிரி தான், we are 100% எலிஜிபிள், 100% 1000% எலிஜிபிள். மல்டி லாங்குவேஜஸ்ல நம்மளுடைய படத்தை வந்து ஒரே டைம்ல
படத்தோட டீசர் இறங்கும் போதும் அது தாராளமாக 5 லாங்குவேஜில் முதல்ல. ஏன்னா கிஷோர் சாய் வந்து ஆந்திராலேருந்து வந்து அவர் தெலுங்கானால வந்து அவர் கேட்பாரு ஸ்பேஸில், கபிலம் எங்களுக்குலாம் இன்னும் வரலே கபிலம் ப்ரோ அப்படின்பாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ தெலுங்கு சைடில் இருக்கக்கூடிய தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க தலைவர் ஃபேன்ஸ். நான் இன்னைக்கு தான் பேசணும், போயிட்டு டிஎம்ல பேசணும் நாளைக்கு. கொஞ்சம் ஜூனியர் என்டிஆர் ஃபேன் இருக்கிறாப்புல நம்ம அவர் பெரிய ஐடியா மாறிட்டாப்புல. இன்னைக்கு நடுவில் நான் ஐடியா சஸ்பெண்ட் ஆச்சுல ஐடி, இப்போ பார்த்தா ரொம்ப பெரிய ஐடியா வளர்ந்துட்டாப்புல. என்டிஆர் தலைவர் மியூச்சுவல் அவரு. எல்லாரையும் வர வைக்கணும் யூனிவர்சலாக. நமக்குள்ள இங்கே ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்குது, தலைவர் ஃபேன்ஸுக்குள்ளே இங்கே சில பஞ்சாயத்தில் இருக்குது. கபிலன் ஸ்பேஸ் போடுறானா, நான் வரமாட்டேன். கபிலன் ஸ்பேஸ் பண்ணாரு, மற்றவங்க யாரா போட்டேன். அதனால தான் நான் என்ன சொன்னேன், கிங்ஸ்லி நீ போடுறியா கிங்ஸ்லி அப்படின்னு. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பீக்கராக இருந்து நான் வேணா கோஆர்டினேட் பண்ணிட்டு போயிடுறேன், கிங்ஸ்லி நீ போடுறியா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் இல்லைண்ணே அப்படின்றான். கிங்ஸ்லி விட்டா எனக்கு வந்து இப்போதைக்கு வேற யாரும் ஸ்பேஸை சரியாக கொண்டு போவாங்கன்ற எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதான் உண்மை, தப்பாக எடுத்துக்காதீங்க, பட் அதான் ஃபேக்ட். ஓரளவுக்கு தெரியும், என்னுடைய மைண்ட் ஓரியன்டாக கரெக்டாக அந்த ஒத்து போய் கரெக்டாக அவனுக்கு தெரியும் யார் யார் எந்த ஐடின்னு நிறைய வாட்ச் பண்ணியிருக்கிறானால அவனுக்கு தெரியும். அதனால தான் நான் அவனுக்கு சொன்னது. பட் அவனால் அவ்வளோ தூரம் நீங்கள் லீவ் போட்ட, சரி வா பார்த்துக்கலாம், நாளைக்கு வா பார்த்துக்கலாம். சொல்லுங்க குரல், ஏதோ கை தூக்குனீங்க. இல்ல இல்ல எனக்கு என்னன்னா, என்னதான் வந்து தலைவர் ஃபேன் வந்து என்னதான் எனக்கு அந்த ஐடிலாம் சிலதெல்லாம் ஒத்து வராமல் இருந்தால் கூட அட்லீஸ்ட் தலைவரை கொண்டாடுறதுலயே ஒத்துமையா இருன்ற அந்த இடத்துல என் மேல இருக்கிற கோபத்திலயோ நீ வந்து தலைவர் விட்டு கொடுக்காது. தலைவர் படத்தையோ தலைவர் விட்டு கொடுத்துறாது. என்ன பிடிக்காம போட்டோம் பிரச்சனையே கிடையாது, ஆனா தலைவர் விட்டு கொடுத்துறாது எங்க. இதுதான் நான் சொல்றேன். அதான் எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல பிரதர், இன்னும் எல்லாரும் மைக்கு உனக்கு மைக் கிடையாரா? எப்ப வந்து நீ வந்து அவாய்ட் பண்ணியோ என் காலை எடுக்கலையோ அப்பையில இருந்து உனக்கு மைக் கிடையாது. நீ துரோகி, நீ இன துரோகி, நீ இன துரோகி. கால் எடுக்கலையா? கால் எடுக்கலங்க அவன், ஃபோன் பண்ணா எடுக்கலங்க அவன் இன துரோகி. உனக்கு மைக் கிடையாரா? எடுக்க முடியாத அளவுக்கு வேற ஏதாவது வேலை இருந்துருப்பாங்க, விடுங்க. என்ன வேலை இருக்க போகுது? போயிட்டு தாய்லாந்துல உட்காந்து தாய் மசாஜ் பண்ணி இருந்திருப்பான் குப்புறப்படுத்திக்கிட்டு. பேங்காக்கு போயிட்டு பரோட்டா தின்று வந்திருப்பான். எலெக்ஷன் வெளில கொஞ்சம் பிஸியா இருந்துப்பான் தம்பி. சரி, எலெக்ஷனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணாம? ஐடி விங்ல இருப்பான் போல இருக்கு. ஏங்க வெளிநாட்டுல இருந்தாங்க, ஓட்டு போறது கூட இங்க வரலங்க, நீங்க வரங்க. சோசியல் மீடியால உட்காந்து பேச்சாளரா சுத்திட்டு இருப்பான் எங்கேயாவது. ஏதோ அந்த 10 பேர் உட்காந்துட்டு ஒரு ஸ்பேஸ்ல பேசியிருப்பாங்களா, அதானே இங்கே வேற. சரி, வந்தவங்கள முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து பேச வைப்போம். விஆர்கே ஜேசன். சரி ஜேசன், உண்மையில நீங்க விஜய் ஃபேன் தானா ஜேசன்? சத்தியமா நான் விஜய் ஃபேன் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என் ஸ்பேஸ்ல வந்து எந்த விஜய் ஃபேனும் வந்து என் மேல வன்மத்தை இறக்காம போனதில்லை ஜேசன். நான் வெளிப்படையா சொல்றேன், உண்மையை சொல்றேன். உள்ள கோவம் இப்படிதான் வந்தான். ஒரு பையன் சினிமா லவ்வர் சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான், இங்க ஸ்பேஸ்ல அடக்கி வாசிச்சான். ட்வீட்ல வன்மத்தை கக்க ஆரம்பிச்சான், அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சான். சொல்றேன் உங்களுக்கு இருக்காங்க. நான் ஒண்ணு வன்மை காக்க வரல. உண்மையிலே இந்த படத்துக்கு உண்மையிலே மரண வெற்றி அந்த படத்துக்கு. ஹலோ, கேக்குதா? கேக்குது. ஓகே நீங்க பேசும்போது அத கட் ஆயிடுச்சு, அதான் அப்படியே வெயிட் பண்ணா. ஓகே இல்ல, ஆனா ஒரு கேள்விதான். எதுக்கு டிஓபி எதுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சாரு? ஃபர்ஸ்ட் மனோஜ் பரமஹம்சா, இப்போ கிரீஷ் காந்த் எதுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு? யாராச்சும் தெரியுமா? லியோக்கு தான் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதுக்கு சேஞ்ச் ஆகல. ஆக்சுவலா அவரோட டீமே வந்து அதுதான். லியோக்கு தான் வந்து அவங்க சொல்லி சேஞ்ச் பண்ணாங்க. இப்ப திருப்பி பேக் டு அவங்க டீம்ல வந்துட்டாங்க. என்ன ஒரு இன்டர்வியூ விக்ரம் கூட அதே ஆளு தானே? ஆமா, விக்ரம் அவங்க டீம் தானே. கமல் வேற சொல்லியிருப்பார் இல்லையா, அவரே அநியாயத்துக்கு வேலை செய்வாரு, அவரே ஒரு பெரிய வேலைக்காரன், கேமரா கையில வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துப்பாரு அவருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி. கமல் சொன்னதை எவனும் கேட்டிருக்க மாட்டான், அதனாலதான் படம் ஓடிச்சு. அது சொன்னதை கேட்டிருந்தா ஓடி இருக்காது படம். நீங்க வேற. இல்ல, கேமராமேனை பத்தி தான் சொன்னேன்.
எதா இருந்தாலுங்க ஏன் ஒருத்தன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அது எல்லாத்துலயும் வந்து போய் ஏன் கடைசி நோண்டுவாங்க. நேரத்துல மாறுனுச்சு அப்படின்னா, ஏன் அது கடைசி நேரத்துல வந்து ஒரு நடுவில் வந்து சினிமாட்டோகிராஃபரை மாத்தினாரு அப்படின்னா, ரீசன் என்னன்னா ஐமேக்ஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தது. பட் என்னன்னா அது கடைசி நேரத்தில் என்னன்னு தெரில, அது சம்திங் ஒர்க் அவுட் அது என்னன்னு தெரில. டக்குன்னு விக்ரம் படத்தோட கேமராமேனை தூக்கி இதில் போட்டுட்டாங்க, லியோ படத்தோட கேமராமேனை எடுத்துட்டாங்க. பட் ஹானஸ்ட்லி பார்த்தோம்னா லியோ படத்தோட விக்ரம் படத்தில் இருக்கிற கேமரா ஒர்க்கு ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய அவுட்டோர் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நைட் விஷன் ராத்திரியில் எடுக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபியை நீங்கள் விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கம்பேர் டு லியோ. ஏன் லியோ விஜய் படத்துக்காக நான் டிகிரேட் பண்ணேங்க. அதில் வந்து அவுட்டோர் வந்து காஷ்மீர் அப்படின்னு வரும்போது அந்த குளிர் பிரதேசம் அது வந்து அது என்னமோ ஒரு மாதிரியே இருந்துச்சு. பட் அவுட்டோர்னு வரும்போது நீங்கள் விக்ரமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அது அந்த சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கும் அதில். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த நைட் விஷன்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஏர்போர்ட் ரோட்டில் அப்படி வச்சு அப்படியே அந்த மொக்கோ பாட்டில் வச்சு பண்ணும்போதும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த கன் ஷூட்டு வரும்போது, அந்த கன்று வரும்போது அந்த புகை பறக்கிறது, கன்னுலேருந்து புகை வர்றது, பழைய துப்பாக்கியில் புகை வரும், அந்த பழைய துப்பாக்கி ரிவால்வர் யூஸ் பண்ணும்போது இருக்கும், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சினிமாட்டோகிராஃபர் நோட் பண்ணி பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அது சரியான சாய்ஸுன்னு எனக்கு தோணுது. அதுதான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி கமல் அதுக்காக கமல் படத்தை அப்படியே தூக்கி வச்சு பேசுகிறோன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்ல கபிலன் ப்ரோ, ஆனா லியோ சினிமாட்டோகிராஃபி எனக்கு கேட்டா எனக்கு நல்லா பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த தளபதி கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணும்போது, அந்த ஃபேக்டரிக்குள்ள ஃபைட் பண்ணும்போது அந்த கலர் கைடிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னோட ஒப்பீனியன். பட் எனக்கு பிடிச்சிருக்கு மனோஜ் பரமஹம்சோட ஒர்க்கு லியோல. இது வந்து கதைக்கு உள்ளதான் தலைவரை வச்சிருக்கானே தவிர கதைக்காக ஏதோ தலைவருக்காக கதை எழுதின கிடையாதுன்னு தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு சாலிடாக 100% என்னால் சொல்ல முடியும். இந்த படம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது தான் நாளைக்கு டீசரு, டைட்டில் ரிவீல் டீசரு, அது என்ன பண்ணுறாங்க, அது ஒரு வெறும் மோஷன் இது மட்டும் பண்ணுறாங்களா, இல்லை அனிமேஷனில் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை தலைவரே உள்ளே வந்து அதுமாரி ஒரு பண்ணுறாங்களா, இல்லை வேற யாராவது தலைவரை தாண்டி வேற யாராவது அந்த இதில் வராங்களா அப்படின்றது தான் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். டைட்டில் என்ன டைட்டிலாக இருந்தாலும் சரி, அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, அதை கொண்டாடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆஸ் ஏ தலைவர் ஃபேனாக நான் அதை ரெடியாக இருக்கிறேன். எனக்கு வந்து டைட்டில் முக்கியம் இல்லை, எனக்கு உள்ள தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான். இந்த தடவை இந்த முறை தலைவர் என்ன பண்ணுறாரு, இந்த படத்தில் என்ன பண்ணுறாருன்னு தான் எனக்கு கவனம் இருக்குமே தவிர, ரஜினி ரசிகர்கள் கவனமும் அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிடுவாங்க, எனக்கு தலைவர் ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும். ஆனால் படம் பார்த்துட்டு வந்து இவங்க ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று எழுதுவாங்க, இந்த மாதிரி இருந்திருக்கணும், இந்த மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி வரும்போது தான் எனக்கு கோவம் வரும். அப்புறம் டக்குன்னு ஐடியா அடிச்சு விடுவேன், அப்புறம் திட்டி விட்டுருவேன். அந்த மாதிரி தான் எனக்கு கோவம் வரும். என்னன்னா அவருக்கு தெரியும் என்ன படம் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டோரி பண்ணணும், என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், அதை ரசிகர்களுக்கு எப்படி கொடுக்கணும், அதை அவன் எப்படி எடுத்துக்குவான் அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரியும். கிட்டத்தட்ட அரௌண்ட் 50 வருஷம், இது 50 வருஷம் படம் நினைக்கிறேன் கரெக்டா, 171. am I right? ஆமா ஆமா 50 வருஷ படம் வந்து வேட்டையனா இல்ல இதுவா? இல்ல ஐ திங்க் 2022 தான். ரைட். அப்பனா 170 வந்து 50 வருஷம் படம் கரெக்டா? கையெல்லாம் தூக்காதீங்க, ஒரு வழி கையை கீழே போட்டு சொல்லுங்க. இல்ல அது 100 அடிக்கிறதுக்கு பதில் அந்த கை தட்டிது அது மாதிரி இருக்கு. சரி ஓகே. அதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச 50 வருஷம் படம்னு நினைக்கிறேன் தலைவரோட 171 வந்து. ஸோ அது கிராண்டாக பண்ணணும் அப்படின்றது தான் அவர் ஆசைப்படுறாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஆசைப்படுறாங்க. அந்த 50 இயர்த்து கம்ப்ளீஷன்லாம் நிறைய வேலைகள் நமக்கு இருக்கு மக்களே. தலைவரோட 50 வருஷத்தை நம்ம இங்கே கொண்டாடணும். 2025 நமக்கு ரொம்ப முக்கியமான வருஷம், அதை மறந்துடாதீங்க. ரெண்டாவது ஆஃப்லைனில் நான் ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சோழிங்கர் ரவி சார்கிட்ட சொல்லியிருந்தேன், ஸ்பேஸில் சொல்லியிருந்தேன், தலைவரோட 50 வருஷத்தை கிராண்டாக கொண்டாடணும். இங்கே சினிமா இண்டஸ்ட்ரி கொண்டாடும், அவன் கொண்டாடுவான், ப்ரொடியூசர் சங்கம் கொண்டாடும், இயக்குனர் சங்கம் கொண்டாடணும், நடிகர் சங்கம் கொண்டாடணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவனுங்க முதல்ல குத்துறவனுங்க தான்.
நம்ம தலைவரை நம்ம தான் கொண்டாடணும். 50 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷனை அந்த இடத்துல ரஜினி ஃபாலோவர்ஸை நான் பேசணும்னு நினைக்கிறேன். ரஜினி ஃபாலோவர்ஸ், ரஜினி ட்ரெண்ட்ஸ் பேஜ் இவங்ககிட்டலாம் பேசணும்னு ஆசைப்படுறேன். எதுக்குன்னா, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல ஒத்துமையா நில்லுங்கடா அப்படின்னு. டேக் விஷயத்துலையும் சரி, சிடிபி விஷயத்துலையும் சரி, கொடுத்தவங்களுக்கே கொடுக்காம யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஓப்பனாக வாய்ப்பை கொடு. ஓப்பன் கிரவுண்டை இறக்கி விடு. எவன் பெஸ்ட்டாக பண்ணுறானோ 2 விஷயம் கொடு. ஒன்று காமன் டிபி, இன்னொன்று கவர் டிபி. இறக்கி விடு. அவன் திறமையை அவன் காட்டுட்டோம். அவன் எடிட்டிங் ஸ்கில்ஸ் அங்கே காட்டுட்டோம். தப்பே கிடையாது. இதை பண்ணி விடுங்க. இல்லை நீ பண்ண நான் பண்ண மாட்டேன், இல்லை இது உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்து நாங்கள் பண்ண வைக்க போகிறோம், என்ன வேணா பண்ணு, ஆனால் ஒத்துமையாக பண்ணு. டேக் செலிப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நாங்கள் இதுதான் டேக் போட போகிறோம், நாங்கள் இப்படி தான் டேக் போட போகிறோம். தயவு செஞ்சு எல்லா தலைவர் ஃபேன்ஸும் சின்ன சின்ன ஐடிஸ் கொண்டும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பழைய ஐடிஸ்லேருந்து இன்னைக்கு இருக்க வரைக்கும் ஆக்டிவாக தலைவருக்காக நிற்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் ஒரு கன்சல்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று போடுங்க, ஆர்கனைஸாக பண்ணுங்க. 50 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் நம்ம விட்டுறக்கூடாது. அட் த சேம் டைம் தலைவரோட படத்தை சிடிபியாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒத்துமையாக பண்ணுங்க. மற்ற ஃபேன் குரூப்லாம் எப்படி பண்ணுறாங்க தெரியுங்களா? அவங்களுக்குலாம் இப்போ வந்து 50 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன்லாம் கிடைக்கிது. அஜித், விஜய், சூர்யாக்கெல்லாம் கிடைக்கிது. அவங்களாம் எப்படி கொண்டாடுவாங்க தெரியுங்களா? தெரியுமா? ஆமாம், எப்படி கொண்டாடணும் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம கொண்டாடணும். அந்த இடத்துல நம்ம விட்டுறக்கூடாது. அப்புறம் எதுக்கு இந்த ஐடி, எதுக்கு இந்த ட்விட்டரு, எதுக்கு இந்த இவ்வளோ சண்டை, இவ்வளோ இது எதுக்கு பண்ணுறோம்? நமக்காகவா? ஃபாலோவர்ஸ்க்காகவா? ஒன்றும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு படத்தையும் நமக்கு இப்போ கிடைக்கிறதுலாம் லிவ் த மூமெண்ட்டுங்க. தலைவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் நமக்கு கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் தான், போனஸ் தான். இது எல்லாமே நம்ம அவர் கொடுக்குறது எல்லாமே போனஸ். அவர் நினைச்சா எப்பயும் படம் நடிக்கிறத நிப்பாட்டு போயிட்டே இருப்பார். அவர் இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே, அவர் நம்ம கொடுக்குறது எல்லாமே போனஸ். அதை கரெக்டாக ப்ராப்பராக என்ஜாய் பண்ணி ரசித்து சாப்பிடுங்க அப்படின்ற, வேற ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல போட்டி போறாமல் நான் கொண்டாடணும், நான் சொல்கிற டேக் தான் போடணும், இல்லை நான் பண்ணுறது தான் நீங்கள் எல்லாரும் சொல்லி ஆகணும், நான் சொல்கிறது தான் எல்லா தலைவர் ஃபேன்ஸும் தான், என்னை தாண்டி தான் நீங்கள் தலைவரை போய் பார்க்க முடியும் அப்படின்றது இந்த காலரை தூக்கி விட்டு பேசுறதெல்லாம் இங்கே பருப்பு வேகாது. அதை நான் வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எல்லா தலைவர் ஃபேனும் ஈக்குவல் தான். நீ 100 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீ 1 ஃபாலோவர் இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஈக்குவல் தான். நீ எந்த அளவுக்கு தலைவருக்காக சப்போர்ட்டாக நிற்கிற அங்கே தான் மேட்ரு. அங்கே தான் உன்னோட வேலை இது காட்டுவேன் தவிர, மற்றபடி நீ உன் ஃபாலோவர்ஸு இல்லை வந்து நீ அப்யூஸ் பண்ணுற, கெட்ட வார்த்தையை பேசுகிற, இல்லை நான் ரொம்ப நல்ல வார்த்தையாக பேசுகிற, அதெல்லாம் வேற. எல்லா ஹியூமனும் ஒன்று தான். கோவம் வந்தால் எல்லாம் 4 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசத்தான் செய்வோம். அதெல்லாம் அதுக்காக மொத்தமாக அப்படியே தூக்கிட்டு கெட்டவனும் சொல்லி, இல்லை இவங்கெல்லாம் வந்து தப்பான ஐடியெலாம் மொத்தமாக ஃப்ரேம் பண்ணிலாம் நிற்க முடியாது. அதனால் நாளைக்கு வந்து மொதல் செலிப்ரேஷனு 171 டீசர் செலிப்ரேஷனு. எனக்கு வேலை வெட்டி இருக்குது, நான் அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் பாருங்கள், பிரச்சனை இல்லை. அனௌன்ஸ்மெண்ட் வர்ற அன்றைக்கி அடுத்த ஒரு 1 ஹவருக்கு மட்டும் ஃப்ரீயாக வச்சுங்க டைம், ஓகேவா? ஏன்னா ஈவினிங் டைம் தான், ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கும், ஓகேவா? அதனால் ஃப்ரீயாக இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஓகே? வேற இதேமாரி கீழே உட்காந்து லிசனரில் உட்காந்துக்கிட்டு கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு போகலான்னு நினைக்காதீங்க, ஸ்பாட்டன் மாரிலாம், சரியா? ஸ்பாட்டன் அரசியல் தான் தேர்தலாம் முடிஞ்சு போச்சு இல்லை, ஒழுங்காக ஐடியா டிபியை மாற்றிடுங்க சொல்லிவிட்டேன். இன்னும் ஒரு பக்கம் ராகுல் காந்தி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, இன்னொரு குரூப் மோடி ஃபோட்டோ தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கடுப்பாகி போடுவேன். எல்லாம் அரசியல் முடிஞ்சு போச்சு இல்லை, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை. ஜூன் 4ஆம் தேதி இப்போ போங்க, துர்காஷ்டமி அன்னைக்கு வாங்க. ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் டிபியை எடுத்து மாற்றிட்டு வாங்க, சரியா? நாலுலேருந்து எல்லாம் இந்த கட்சி தலைவர் டிபிலாம் மாற்றுங்க. எல்லாம் மறுபடியும் தலைவரோட டிபிக்கு வாங்க. நீங்கள் வேட்டையன் படத்தோட டிபி வைங்க, இல்லை நீங்கள் 171 படத்தோட டிபி வைங்க, ஓகேவா? அரசியல் முடிஞ்சு போச்சு. இனிமேலாம் உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் வாய் மட்டும் கப்பு சுப்புன்னு இருக்கணும். அது வரைக்கும் இல்லை நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாராவது பண்ணிட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் வேடிக்கை பார்த்தா ரைட்டு. எல்லாம் நாளைக்கெல்லாம் டிபி மாற்றிடணும் சொல்லிவிட்டேன். மோடி வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க, இவர் வாழ்க, அந்த வாழ்க, இந்த வாழ்க ஒழிக கோஷ்டிலாம் அந்த பக்கம் அப்படியே இருந்துக்கணும் சொல்லிவிட்டேன். டிபி மாற்றிட்டு மறுபடியும் இந்த பக்கம் உள்ளே வந்திருக்கேன் சொல்லிவிட்டேன். புரியுதா? எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லா தலைவர் ஃபேனுக்கும் சொல்கிறேன். என்ன தம்ஸ்அப்பை கீழே போடுறீங்க? என்ன ஒரு ட்வீட் 400 லைக் 500 லைக் வந்தோடனே தலையில் வந்து இதாகிடுச்சா, ஹெட் வெயிட் ஏறிடுச்சா ஸ்பாட்டன்? ஆமாவா? இருங்க, ஃபோன் பண்ணி வச்சுக்கிறேன், கச்சேரி வச்சுக்கிறேன். ஒரு ட்வீட்டு வந்து என்னமோ இவர் தான் வந்து இது பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாருங்க.
நான்லாம் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ல பழி வாங்குவேன் சொல்லிவிட்டேன். அசம்பிளி எலெக்ஷனுக்குலாம் ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருவேன். அம்மா பாத்துங்க, நோட்டாக்கெல்லாம் பக்காவா உட்காந்துட்டு ப்ரமோஷன் பண்ணுவேன் சொல்லிவிட்டேன். அப்புறம் நாளைக்கு நீங்க சொல்ற கட்சிக்கெல்லாம் ஓட்டு இல்ல, நீங்களே ஓட்டு நினைச்சா யாருக்கிட்டையும் போய் கேம்பெயின் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவோம். எல்லாரும் டிபிஐ மாத்துங்கப்பா, சொல்லிட்டேன்பா. சரியா? அரசியல் பேசுனதெல்லாம் போதும். மறுபடியும் நீங்க வந்து இதுக்கு வந்துருங்க, சொல்லிட்டேன். போதும். அப்பப்போ உங்களோட ஜனநாயக கடமை ஆட்டினீங்களா, அங்கங்க உங்களோட டிபி மாத்தினீங்களா, ரைட், ஓகே. கேம்பெயின் பண்ணீங்க, உங்களுக்கு பிடிச்சி கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, ட்வீட் போட்டு கிடந்தீங்க, அடிச்சுட்டு கிடந்தீங்க, எல்லாம் ரைட்டு. இப்போதான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல, ரிசல்ட் வருது தான், 1 மாசம் இருக்குல்ல, மறுபடியும் ஐடி டிபி மாத்திட்டு வாங்க. ஓகேவா? போதும். மிச்சத்தை நம்ம 2025 கவனிச்சிக்கலாம். ஒருத்தர் ஸ்பெஷலுக்கு அப்போ பார்த்துக்கலாம். சரியா? கோச்சிக்காதீங்க ஜெசன், சொல்றேன். கபிலன் ப்ரோ, யாரு சொல்றது? யார் பேசுறது? டைஹார்ட். மைக் ஆஃப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா வாய்ஸ் மட்டும் கேக்குது. அது ஐமேக்ஸ் வருஷன் இன்னுமே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு தான் நியூஸ் இல்ல டைஹார்ட், அதுல லாஜிக் படியும் கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்குல்ல. தமிழ்நாட்டுல 3 தியேட்டர் தான் இருக்கு ஐமேக்ஸ். 3 தியேட்டருக்கு அவன் 50 கோடி செலவு பண்ணுவானா? இல்ல ப்ரோ, மத்த ஸ்டேட்ஸ்ல அண்ட் ஓவர்சீஸ்ல எல்லாம் நிறைய ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ் இருக்கு. அது ரைட்டு தான் டைஹார்ட், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டைஹார்ட். நம்ம இங்க ஐமேக்ஸை கன்வே பண்ணல, நம்ம ஐமேக்ஸ் கேமரால ஷூட் பண்றது. அதோட காஸ்ட் ஆஃப் லெவல் என்னன்னு தெரியும் இல்லையா? ஆமா, இது நீங்க ஒரு படத்தை ஐமேக்ஸா, ஒரு படத்தை நீங்க 3Dயா கன்வெர்ட் பண்றதுக்கும் இல்ல ஐமேக்ஸா நீங்க வந்து கன்வெர்ட் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. அது மிஞ்சி போனா ஒரு வாரம் தான் கேப் எடுக்கும். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா ஐமேக்ஸ் கேமரால நீங்க ஷூட் பண்றதுன்றது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எகுரும். ஆமா, இது கண்டிப்பா நடக்குதுன்னு கார்த்திக் ப்ரோ சொல்லிருக்காரு.